ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு விக்னேஷ் செல்வன் யூடியூப் சேனல். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் பொறுமை தான். அந்த பொறுமை இழந்தால் லைஃப்பில் எது நம்ம இழக்கணுன்றது என்னோட அனுபவத்தை நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோட நெருங்கிய நண்பன் ஒருத்தன், சரிங்களா? அவன் பேர் அதை நான் சொல்ல விரும்பலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் பைக் வேணும், அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன், இந்த மாதிரி பைக் வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் நான் அந்தளவுக்கு பைக் ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ அவனுக்கு பைக் அவ்வளோ ஓட்ட தெரியாது. அவன் ரஷ்யில் பேசுகிறான், சரி எனக்கு பைக் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த நேரத்தில் நானும் அவனுக்கு பைக் கொடுத்தப்போ என்ன பண்ணியிருந்தேன், நான் சொன்னேன், மச்சான் நான் வேணா அவனை விட்டு வரேன், இந்த மாதிரி இவ்வளோ இதாக போகாத, இந்த மாதிரி அந்த ட்ராக் அந்த ரோடு எனக்கு நல்லாவே தெரியும். விஷயம் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களே அந்த இடத்துல தடுமாறிடுவாங்க. இவன் அந்த ஏதோ அவனுக்கு சம் ப்ராப்ளம் போல சொல்கிறான். நான் சொன்னேன், நான் அவங்க கூட வரேன்டா, வீட்டில் மச்சான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஆனால் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆக்சுவலாக அவன் லவ்வருக்கு எதோ பிரச்சனை போல, அவன் லவ்வருக்கு எதோ பிரச்சனை. இவன் ஸ்பீடாக போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு இடத்துல இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கும்ல, அது கவனிக்காமல் போனதில் ஹெல்மெட்டும் போடல, அதாவது சேஃப்டி கிட் எதுவுமே எடுத்துக்கல, அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கான். போனதில் பின்மண்ணில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டு. ஸோ இந்த தகவல் எனக்கு வருது, நான் வெளியே போயிருந்தேன், அந்த நேரத்தில் தகவல் எனக்கு வருது. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நான் போய் பார்க்குறேன், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம், எல்லாம் போகிறோம். டாக்டர் கன்சல்டிங் சொல்லிட்டாரு, இவன் இறந்துட்டான் அப்படின்னு. ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அவன் அது கேட்காம போயிட்டான். இந்த மாதிரி தான் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கட்டம் இருக்கும். அதாவது சில பேருக்கு ஒரு செயலி சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லுவாங்க, சில பேர் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு இருந்துடும். இந்த பேஷன்ஸ் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம முன் அனுபவம் இல்லைன்னா அது தொடக்கூட கூடாது சொல்லுவாங்க. அந்த முன் அனுபவம் இல்லாத பிரச்சனையை நம்ம சீண்டி கூட பார்க்கக்கூடாது. அப்படி சீண்டி பார்த்தா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ சமீபத்தில் எல்லாமே பார்க்குறோம் சொசைட்டியில். இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே எனக்கு சீக்கிரம் வேணும், எல்லாமே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும், ஒரு வேலையாகட்டும் இல்லை நம்ம ட்ரீம் கம்பெனி ஆகட்டும், எல்லாமே சீக்கிரம் டக்குன்னு வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற முயற்சியும் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கான டைம் நம்மளுக்கு வரணும், ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் வரணும். இப்போ அந்த பையனுக்கு அந்த வீட்டில் அவங்க அக்கா, அவன் தங்கச்சி, இவன் தான் ஒரே பையன். அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, அந்த தங்கச்சிக்கு இன்னும் கட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது நான் சொல்கிறத அவன் கேட்டிருந்தானா, இல்லை நான் கூட போயிருந்தா கூட மேபி அவனோட உயிர் பழைத்திருக்கலாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம ஒரு தமிழ்நாட்டில் 10-15 ஆக்சிடென்ட் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசங்களோட அந்தளோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அன்சேஃப்டி மென்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் இனிமையாக கூட இல்லை, யாராக இருந்தாலும். ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் அட்வைஸ்கள் பூமர் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறத தெளிவாக சொல்லுங்கள். இது இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம், அவனுடைய விதியின் எடுத்து அப்படி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் மணி முக்கியம், நம்ம மணி சம்பாதிக்கிறதே நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். ஆனால் அந்த ஃபேமிலியே இல்லாமல் போனால் என்ன ஆகும், கொஞ்சம் யோசிங்க. அண்ட் ரொம்ப நாள் வீடியோவே போடல, காரணம் என்னோட பிஸி ஷெட்யூல், அதாவது எங்கள் பேரண்ட்ஸ் மெடிக்கல் இஷ்யூவால் என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக வரும். வில் மீட் சூன். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.